இங்க வா, இங்க வாயேன். நல்லவனோட பொருளை திருடினா தப்பு, கெட்டவனோட பொருளை திருடினா தப்பு இல்லை. ஓகே தானே? சரி, கெட்டவன் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இரு, அது ஈஸி. அங்க பாரு. Yo, ông sai rồi. Hả? Yo, rồi. அவனை பாரு, எவ்வளவு சின்ன குழந்தை அடிக்கிறான். அப்ப கெட்டவன் தானே? வா வா, அவன் காரை எப்படியா திருடலாம். இந்தா. ஏய், இங்க இல்ல, அங்க. இதுபட்ட சரவணா கைவரிசைய காமி. அச்சா. ஏங்க, தொலைஞ்சிச்சுங்க. தெரியுதுல, வா. ஏறுங்க சீக்கிரம் ஏறுங்க, அவன் வந்துட போறான். ஏய், கார் ஓட்டுவல்ல? திருட சூப்பர் காரா திருடி. Ăn cắp xe tao đi mày. Trời đất ơi. ஓகே, keep it this. எவ்வளோ அமௌண்ட்? தம்பி, நீங்கள் ரொம்ப பொடினா இருக்கீங்க. இந்த பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு பார்டர் கிராஸ் பண்ணாலோ இல்லை ஏர்போர்ட் உள்ளுக்கு போனாலோ கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸ்கேன் பண்ணால் இது டூப்ளிகேட் பாஸ்போர்ட்னு நிச்சயமாக தெரிஞ்சு போயிடும். ஸோ என்ன பண்ணணும்னா, இப்போ ஷாப்பிங்கோ மார்க்கெட்டோ அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கினா மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, விஷ் ஆல் தி பெஸ்ட். ஓகே. ஏதாச்சும் பணம்? 2 பேர் லவர் சார். ஓகே, டேக் இட் அஸ் மை காம்ப்ளிமெண்ட். பாய் பாய். எங்க பார்டர் கூட்டி போறேன்னு சொன்னீங்க, பார்த்தா ஏதோ மார்க்கெட் மாதிரி இருக்கு. காசு கஷ்டப்பட்டு காரை வித்த காசு. இது ஒன்று சொல்லிங்கடா எல்லாம். ஓ, இதை விட்ட வேற ஆள் இருக்குங்களா? நான் ஒல்லியாருக்கு போய் வசதியா போச்சு. வண்டி நிறுத்துற மாதிரி இருக்கு. ஒன்னைக்குன்னு போவானுங்க நினைக்கிறேன். எனக்கும் வருது. எப்படிங்க போறது? இரு இரு, இது ஏதோ பார்டர் செக்கிங் நினைக்கிறேன். சரவணா, கை நீட்டு, கட்டி விடுற. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. எப்படி பார்த்தாலும் கணக்கு இடிக்குது. நான் இங்க இப்படி புலம்பிட்டு இருக்கேன். தூங்குறத பத்தியா? எப்படி தூங்கலாம்? ஏங்க ஏங்க, புதுக்கோட்டையில இருந்து சரவணன் வந்திருக்காக, சிங்கப்பூர்ல இருந்து யுவான்ஷா வந்திருக்காக, மலேசியால இருந்து மெஹபூப் வந்திருக்காக. ஏந்திரிமா மின்னலு. இந்த கட்டை இதுக்கெல்லாம் சரியா வராது. அஞ்சலி ஏந்திரி, அஞ்சலி ஏந்திரி, அஞ்சலி ஏந்திரி, அஞ்சலி ஏந்திரி.
இப்போ நம்ம எங்க இருக்கோம்? கேப்பீங்களே, நைட்டு வந்த லாரிக்காரன் இதுக்கு மேல போக முடியாதுன்னு இறக்கி விட்டு போயிட்டான். ஓ, அடிச்சு போட்ட மாதிரி சரியான தூக்கம். இருக்குமே. ராத்திரி ஒரு சைனாக்காரன் அவங்க சொந்தக்காரங்க திதிக்கு வச்சிருந்த சாராயத்தை மினரல் வாட்டர்னு நினைச்சு முழுசா அடிச்சிட்டீங்க. என்னது? பின்ன தூங்க மாட்டீங்க? சாராயமா? சொல்ல வேண்டியதானே? நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? ஏங்க போதை இன்னும் தெரியலையா உங்களுக்கு? ஐயோ ஏங்க அப்படி பேய் மாதிரி சிரிக்கிறீங்க, அதுவும் சைனாக்கார கலர்ல உட்காந்துக்கிட்டு? பண்ணது நினைச்சு எனக்கே ஃபன்னியா இருக்கு. ஆனா ஊனா இப்படியே தான் நினைச்சு சிரிக்கிறீங்க, இல்லன்னா முறைக்கிறீங்க. சரி, நீ ஏன் எப்பவுமே டென்ஷனாவே இருக்க? என்னங்க நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கோம், எப்படி டென்ஷன் ஆகாம இருக்கிறது? என்ன பொறுத்த வரைக்கும் டெட் எஸ்டர்டே, அன்போர்ன் டுமாரோ, பிரசன்ட் இஸ் டுடே, சோ என்ஜாய். ஓ சாரி சாரி சாரி, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல சொல்றேன். செத்து போன நேற்றைய நாள், பிறக்காத நாளைய நாள், இன்று மட்டுமே நிஜம். அதனால என்ஜாய் பண்ண கத்துக்கோ. என்ன பாக்குற? யாருக்கு தான் ப்ராப்ளம் இல்ல? நாளைக்கு என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா? சோ போலீஸ் பிடிக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு, பார்டர்ல மாட்டிக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு, உன் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு. என்ன என்ன பண்ண? என்ஜாய் பண்ண. நீங்க தானே சொன்னீங்க உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணுன்னு. எனக்கு இந்த சுடுகாட்டுல வர வழி தெரியலையா, அதனாலதான். இதோ பாருங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையோ நிம்மதி கொள்வர் என்பதே தப்பா. நல்லாதானே இருந்துச்சு. நானே டென்ஷன் ஆல, இவத்துக்கு சோகமா பாடிட்டு போறான். என்ன சிரிப்பு? என்னத்துக்கு இப்ப இப்படி சிரிக்கிறீங்க? ஐயோ, நைட் அடிச்ச மொபின்னு தெரியலையா? போங்க, அங்க ஒரு அருவி இருக்கு, நல்லா முங்கி குளிச்சுட்டு வாங்க. உங்களெல்லாம் எங்க ஊர்ல எறும்பு மாடு தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும். சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையா? ஆஸ்திரேலியால இருக்காங்க. அடிச்சி உண்மை சொல்ல. ஏங்க பாய்ஸே என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க, அப்புறம் என்ன கேர்ள் ஃப்ரெண்டு? உனக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்க. ஏங்க நான் ஏதோ உங்களை சண்டை போட்டு காப்பாத்தணுங்கிறக்கா இப்படிலாம் பொய் சொல்ல வேணாங்க. என் ரேஞ்ச் என்னன்னு எனக்கும் தெரியும், என்னை பாக்குறவங்களுக்கும் தெரியும். சும்மா நீயே ஏன் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிற? உன்கிட்ட ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. நைட் அடிச்ச போது என்ன தெரியல போல. ஹே பிகேஎஸ், இரு. உனக்கு என்ன பார்த்தா எதுவுமே தோணலையா? ஐயே, ஏங்க இப்படி லூஸ் மாதிரி பேசுறீங்க? நீங்க பேசுறது எனக்கு எதுவும் புரியலங்க. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே புரியலையே. இப்போ நான் குளிச்சிட்டு இருந்தேன்ல, அதிசயமா அப்ப யாரோ எனக்கு தெரியாதவங்க என்ன தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நீ என் கூடவே தான் இருக்க, என் பக்கத்துல தான் படுக்கிற. உனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலையா? நல்லா கேட்டீங்க போங்க. உங்க அங்கிள் என் மேல எவ்வளவு நம்பிக்கையா உங்க கையை என் கையில புடிச்சு கொடுத்து காப்பாத்த சொன்னாரு. அவருக்கு நான் துரோகம் பண்ணலாமாங்க? அது மட்டும் இல்லங்க, மனசாட்சிங்க. என்ன நம்பி வீட்டுல எனக்காக ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நான் எப்படிங்க துரோகம் பண்ண முடியும்? எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இந்தாங்க பர்ஸ்ல போட்டோ இருக்கே, நீங்களே பாருங்க. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. பட்ட கையிலே படும். என்னங்க சிரிக்கிறீங்க? என்னங்க கலர்ல உட்கார்ந்து சிரிச்ச மாதிரி சிரிக்கிறீங்க? அவளுக்கு என்னங்க?
ஏன் உங்க புதுக்கோட்டையில பொண்ணுங்க எல்லாம் முகத்தை காட்ட மாட்டாங்களா? முதுகுதான் இதோ காமிப்பாங்களா? பாருங்க ஊரை பத்தி தப்பா பேசாதீங்க. சாரி, ஓவரா பண்ணாத. ஆ, உன் ஆள் நேர்ல பாக்க எப்படி இருப்பா? யாருக்கு தெரியும்? முகம் தெரியற மாதிரி போட்டோ இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன். சிங்கப்பூர் போய் சம்பாதிச்சிட்டு வா, முழுசா பொண்ணையே காட்டுறோம்னு சொன்னாங்களா? இனிமேலாம் உங்க கையில தாங்க இருக்கு. ஓ, அப்போ உன் லைஃபே என் கையில தான் இருக்கு. நான் என்ன சொன்னாலும் செய்வேன். ஒரே கால் கையெல்லாம் வலிக்குது, எனக்கு கொஞ்சம் தூக்கிட்டு போய. எல்லாம் என் நேர கொடுமைங்க. என்ன பண்றது? இருங்க, ஏற்கனவே ஒரு லக்கேஜ், இதுல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேற. ஏறுங்க. சொன்னா தெரியுமா, உலகே ஓஞ்சாலும் தொல்லை ஓயாதே.